தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவர் சாத்தூருக்கு ஓட்டம். தமிழக பாஜக தலைவர் சாத்தூருக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். இவர் அதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். கோடி கோடியாக கொள்ளையடித்து சம்பாதித்தார். செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுதே 2 சட்டசபை தேர்தல்களில் தபால் வாக்குகளில் தோல்வியடைந்தார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். ராமநாதபுரம் தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அடுத்ததாக நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்பு தமிழக பாஜக தலைவரானார். பின்பு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நெல்லையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இவர் வெற்றி பெற்ற திருநெல்வேலி தொகுதியிலேயே இவர் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் அங்கு கள நிலவரம் நயினார் நாகேந்திரனுக்கு சாதகமாக இல்லை. அங்கு தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுவதால் தற்பொழுது அந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்படவில்லை, அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் நயினார் நாகேந்திரன். தோல்வி பயம் காரணமாக சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையில் தற்பொழுது திருநெல்வேலி தொகுதியிலிருந்து சாத்தூர் தொகுதிக்கு போட்டியிடுகிறார். சாத்தூரில் அவர் வெற்றி பெறுவாரா என்பது தெரியவில்லை. தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு தமிழக பாஜகவின் வளர்ச்சி அதாள பாதாளத்துக்கு சென்று விட்டது. அண்ணாமலை இருக்கும் வரை தமிழக பாஜகவுக்கு ஓரளவு தமிழகத்தில் மரியாதை இருந்தது. தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக பாஜகவுக்கு தமிழகத்தில் செல்வாக்கில்லை, மக்கள் மத்தியில் செல்வாக்கில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தொகுதி மாறி வெற்றி பெறுவதற்காக சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் வெற்றி பெறுவாரா, தோல்வியடைவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.